அதிகமான பெண்கள் வந்து அவங்கள திருமணம் செய்த பிறகு கணவன்மார்கள் விட்டுட்டு எங்கேயோ போயிடுவாங்க, வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ சென்று விடுவார்கள். பல வருடங்கள் ஆனாலும் அவன் எங்கே இருக்கான்டே தெரியாது. அப்படியான ஒரு கட்டம் வந்து இப்போ சமீப காலத்தில் அந்தளவுக்கு இல்லாட்டாலும் கடந்த காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. வெளிநாடுகளுக்கு போவார்கள், போன பிறகு எங்கே இருக்கான்னு தெரியாது, இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அப்போ வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் வந்து அவனுக்கு மனைவியாகத்தான் கடைசி வரைக்கும் இருந்தாகணும், அவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது என்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் சமுதாயத்தில் இருந்து வருகிறது. மார்க்க சட்டம் அறியாத காரணத்தினால சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பெண்கள் இந்த மாதிரி கணவன் விட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, ஒரு 25 வயசு பெண்ணாக இருந்தால் அவன் விட்டுட்டு போன பிறகு அவன் காலமெல்லாம் அந்த கணவன் இல்லாமையே தனிமையில் இருக்கணும் என்பது பலவித பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒன்று அடங்கியிருக்கிறது, அவங்களுடைய உடல் தேவை என்று ஒன்று அடங்கியிருக்கிறது. இதுகளெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கணவன் காணா போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்கு மார்க்கம் ஏதாவது தீர்வு சொல்லுதா என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் மதுஹபுகளில் சில தீர்வுகள் சொல்கிறாங்க. மதுஹபு நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு கேட்டால், மதுஹபு கித்தாபுகளில் கணவன் காணாமல் போயிட்டான்னு சொன்னால் அந்த கணவன் வந்து எப்போ இறந்து போனான்னு உறுதியாகிறதோ அது வரைக்கும் இவள் வந்து அவனுக்கு தான் மனைவி, அவன் சைடில் தான் ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இந்த பெண் தரப்பில் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அதிகபட்சமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் எத்தனை வயசு பெரும்பாலும் வாழ்வான் உலகத்தில், ஒரு 90 வயசு அந்த காலத்தில் ஃபிக்கு எழுதின காலத்தில் 90 வயசு ஒருத்தனுடைய சராசரி வயசு. இன்னொரு காலகட்டத்தில் 120 வயசு சராசரி வயசுன்னு வச்சுருந்தாங்க. இந்த சராசரி வயசை கணக்கு பண்ணி உதாரணமாக ஒருத்தன் 30 வயசுக்காரன் காணாமல் போயிட்டான். அந்த 30 வயசுக்காரனுக்கு வந்து 90 வயசு இப்போ ஆகும், இன்னொரு 60 வருஷம் கழித்து ஆகும். அவனுக்கு 90 வயசு ஆகிற நேரத்தில் தான் இந்த பெண் என்ன செய்யணும், உன் புருஷன் மூத்தா போயிட்டான், மரணித்து விட்டான்னு நினைத்து நீ வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்போ இவளுக்கு 60-65 வயசு ஆயிரும். அப்போ ஒரு பெண்ணு வந்து கணவன் காணாமல் போய்விட்டாள்னு சொன்னால் 90 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டும், 120 வருடங்கள் வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் மதுஹபு கித்தாபுகளில் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தீர்வு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம், மதுஹபில் எல்லாரும் மதுஹபுங்கிற ஒரு வழியில் போய் கொண்டிருக்கிறோம். மதுஹபு நூல்களில் போய் பார்த்தோம்னு சொன்னால் கணவன் காணாமல் போனால் என்ன சட்டம் அப்படின்ட்டு கித்தாபுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதிக்கிறாங்கன்னா, ஒரு பொருள் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக இருந்துச்சின்னு சொன்னால் இந்த பொருளை விட்டுட்டு போயிட்டார், இந்த பொருள் வந்து அடுத்த ஆளுக்கு பங்கு வச்சு கொடுக்குறதா இல்லையா அப்படிங்கிறதா இருந்தால் அவர் இறந்ததை உறுதி செஞ்சால் தான் பங்கு வச்சு கொடுக்க முடியும். அதுக்காக வேண்டி நீங்கள் 90 வருஷம் இல்லை 120 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னாட்டா இது ஒரு பொருள், மெட்டீரியல், இதுக்கு ஒரு உணர்வு ஆசை தேவைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை அப்படி பார்க்கலாமா? ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டான் என்று சொன்னால் ஏதோ ஒரு பேனா மாதிரி, ஒரு பென்சில் மாதிரி, ஒரு வீடு மாதிரி, ஒரு வாசல் மாதிரி அந்த பெண்ணை பார்க்குறது. அவளுக்கும் ஆசாபாசங்கள், தேவைகள், குடும்ப செலவுகள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் காணாமல் போயிட்டா கூட என்ன செய்யணும், அவன் எப்போ இறந்து போவான் என்று வருதோ அவன் வயசு ஒத்தவர்கள் எப்போ சாவாங்கன்னு பார்க்கணுமா. அதாவது 90 வயசு 120 வயசு, அவன் வயசு ஒத்தவர்கள் எப்போ மரணிக்கிறாங்களோ அந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு, அதாவது 25 வயசில் கல்யாணம் பண்ணுற ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிறது, இவன் தொலைஞ்சு போனான், அவளுக்கு 75-80 வயசு ஆயிரும். அந்த நேரத்தில் தான் அவன் இறந்து போயிருப்பான்னு முடிவு பண்ணணும். அப்போ 80 வயசில் கணவன் இறந்தான் முடிவு பண்ணி இவன் என்ன செய்ய போகிறா, 80 வயசு கல்யாணம் பண்ணுறது மாப்பிள்ளை கிடைக்குமா, அவளுக்கு தான் வாழ முடியுமா? அப்போ இந்த மதுஹபுங்கிற பேரில் இணைஞ்சிருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய கொடுமைகள் வந்து நீண்ட காலமாக நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதனால தான் கணவன் காணாமல் போயிட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போய்விட்டது என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் காணாமல் போனதுங்கிற டாப்பிக்கை அது எடுக்கக்கூடாது. கணவன் காணாமல் போகட்டும், ஊரில் இருக்கட்டும், மனைவி என்பவளுக்கு பிரிகிற உரிமை இருக்கா இல்லையா, அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டியதானே. கணவன் காணாப்போ உசுரோடு இருந்து தொலைஞ்சிட்டு போகிறான்ப்பா, உசுரோடு இருக்கும் பொழுதே என் கணவன் எனக்கு வேணாம்னு புகார் கொடுக்க முடியும்ல. நேற்று சொன்ன ஆதாரங்கள் சொன்னமா இல்லையா, உயிரோடு இருக்கும் பொழுதே என் கணவரோடு நான் வாழ்ந்தால் நான் தவறிவிடுன்னு பயப்படுகிறேன், அவர் நல்ல மனுஷன்தான், ஆனாலும் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்குவமாக நான் ஒரு சூசகமாக அந்த அம்மா சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மகரை திருப்பி கொடுத்துட்டு நீ ரத்து பண்ணி விட்ரு, விடுவித்துருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால்,
கணவன் காணாமல் போய்விட்டானா உசுரோடு இருக்கிறானா என்கிற மாதிரி இதை அணுகாமல் எப்படி அணுகணும், அவன் கணவன் உயிரோடு இருக்கிறான வச்சுக்கிறோம், அதனால் இவ்வளவு வாழாமல் இருக்க முடியுமா? நீங்கள் உயிரோடு அந்த முடிவு நாங்கள் எடுக்கலை. அவன் உயிரோடு இருக்கிறானா மரணித்து விட்டானாங்கிற முடிவை நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு வேறு வாழ்க்கை வேணுமா வேணாமா? அந்த பெண் தன் விஷயமாக ஒரு முடிவு எடுக்கலாமா இல்லையா? அந்த பெண் என்ன செய்கிறா, எனக்கு 3 வருஷமாச்சு, 3 வருஷமாக எனக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறேன், அவ்வளோ நாளைக்கு காத்துட்ருக்க முடியாது, எனக்கு பிரச்சனையை முடிச்சு வைங்கன்னு சொல்லி ஜமாத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், அந்த முடிவை எடுக்க வேண்டும். அவன் என்னைக்காவது வந்தான்னு சொன்னால் அந்த மகரை ரிசர்வில் வச்சுருந்து திருப்பி வாங்கி கொடுத்துடணும். அதான் மார்க்கத்துறை சட்டம். அப்போ இந்த காணாமல் போயிட்டதுக்காக வேண்டி ஸ்பெஷல் சட்டம்லாம் கிடையாது. காணாமலே போகட்டும், ஊரில் இருக்கட்டும், என்ன மாதிரி இருந்தாலும் சரி தான் அந்த பெண் தன் உரிமையை பயன்படுத்தலாம். உசுரோடு இருக்கும்போதே பயன்படுத்தலாங்கும்போது எங்கிட்ட தொலைஞ்சு போனால் பயன்படுத்த முடியாதா? மனைவியோட ஒன்றா ஒரு ஊரில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உரிமையை பயன்படுத்தலான்னு சொன்னால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் பணம் அனுப்பலை, குடும்பத்தை கவனிக்கலை, தபால் போடலை, ஒரு தந்தி அடிக்கலை, ஒரு ஃபோனில் பேசலை, இவன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கான்னு என்ன அர்த்தம்? ஒன்று தொலைஞ்சி இறந்து போயிருப்பான், இல்லைன்னா இது வேணாம்னு சொல்லி வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிருப்பான். எப்படி இருந்தாலும் இவன் வாழ்க்கை இருண்டு போய்விடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை ஏதோ ஒரு பொருள் மாதிரி காணாமல் போயிட்டான்னு சொன்னால் அவன் என்னைக்கு இறந்து போனானோ அப்போ தான் இவளுக்கு முடிவு எடுக்கணும். சொத்து மாதிரி, சொத்துகளுக்கு நீங்கள் அந்த முடிவு எடுக்கலாம். எந்த முடிவெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, இறந்துட்டானா இறக்கலையாங்கிறத வச்சு அந்த சொத்தை பிரிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், திரும்பி கேட்டான்னா கொடுக்க வேண்டியிருக்கும்ல. அப்போ எவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்வானோ அது வரைக்கும் அந்த சொத்தை பெண்டிங்கில் வைத்து விட்டு அவன் வரவில்லைன்னு சொன்னால் அப்புறமேல என்ன செய்யலாம், சொத்தை பிரித்து கொடுக்குறதுங்கிறது மௌத்தா போயிட்டான்னு முடிவு எடுத்து பிரித்து கொடுக்குறது அதில் ஒரு ரீசன் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்படி எடுக்க முடியுமானா முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களாக இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குதுன்னு கேட்டால், ஒரு பெண்ணு இல்லற வாழ்க்கை இல்லாமல் எவ்வளோ காலம் வரைக்கும் அவள் காத்திருக்கலாம், அதுக்கு இஸ்லாம் ஒரு லிமிட் பண்ணுது. அது என்ன லிமிட்டு? வேறு ஒரு சட்டத்திலேருந்து அந்த லிமிட்டு நமக்கு விளங்குறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஈலான்னு சொல்லி ஒரு முறையை கடைப்பிடிச்சாங்க. ஈலா என்றால் என்னன்னு கேட்டால், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தால் தலாக்கு விவாகரத்துன்னு போணுச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப பிரச்சனை பாரதூரமாக போயிடும். அப்படி போகாமல் ஒரு தற்காலிகமாக பிரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம்னு நினைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ முட்டலும் முருகலுமா இருக்கிறது, சரியாக வராதுன்னு தெரிகிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் உன்னிடத்தில் சேர மாட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு சத்தியத்தை பண்ணிடுவாங்க. இந்த சத்தியத்தை ஒரு காலம் குறிப்பிட்டும் சத்தியம் பண்ணுவாங்க, காலக்கெடு இல்லாமையும் பண்ணுவாங்க. எப்படி? 2 மாதத்துக்கு உன்னோட நான் சேர மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி சொன்னால் இது காலம் குறிப்பிட்ட ஒரு அளவுகோல். காலத்தெல்லாம் குறிப்பிடாமல் இனி ஒரு காலத்தில் உன்னை சேர மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம். மனைவியாக தானே இருப்ப, ஆனால் உன்னோட நான் சேர மாட்டேன், அந்த மனைவிக்கு உரிய அந்த உரிமையை கொடுக்காம பேருக்கு மனைவியாக வைத்து கொண்டு கொடுமைப்படுத்துவதற்காகவும் என்ன செய்வாங்க, சத்தியம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த சத்தியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நினைஞ்சாங்க. ஒரு தடவை மனைவி மாற்று பிரச்சனை வந்தோடனே ஒரு மாத காலம் அவங்க என்ன செஞ்சாங்க, நான் நெருங்க மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சு விட்டார்கள். மனைவிமார்களோடு 1 மாத காலத்திற்கு நெருங்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சார்கள். அப்புறமேல என்ன 1 மாதம் முடிஞ்சவனை திரும்பி சேர்ந்து கொண்டார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரில் 2469வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த ஈலாங்கிற முறையில் சத்தியம் 1 மாதம்னு போட்டு செஞ்சாங்கல்ல, 1 மாத காலத்துக்கு நான் இதனால் என்ன ஏற்படும்னு கேட்டால், மனஸ்தாபம் கோபதாபங்கள் இருந்துச்சின்னு சொன்னால் விவாகரத்துங்கிற அளவுக்கு போகாமல் சத்தியம்னு பண்ண பிறகு மீற மாட்டோம்ல, சத்தியம்னு பண்ண பிறகு அந்த பெண்ணும் மீற முடியாது இல்லையா? அதனால் என்ன செய்வாங்கன்னா 1 மாத காலத்துக்கு நான் உன்னோட சேர மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறது. அப்போ அந்த மனைவி விட்டு நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் இது மனஸ்தாபமாகவோ கோபமாக வராது. ஆனால் 2 பேரும் சில விஷயங்களை அலசி ஆராய்வதற்கு ஒரு அவகாசமாக அது எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு நன்மையை தரும். அப்படிங்கிற ஒரு வழக்கம் இஸ்லாத்தில் இருந்தது, இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதே மாதிரி காலமே இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சத்தியம் பண்ணி விட்ருவாங்க. எப்படி சத்தியம் பண்ணுவாங்க? அதாவது காலத்துக்கு உன்னோட சேர மாட்டேன்னு பண்ணுவாங்க, அல்லது 1 வருஷத்துக்கு சேர மாட்டேன், அந்த காலக்கெடு நீண்ட காலக்கெடுவாக கூட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது 1 மாதத்தில் நான் சேர மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ணாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா 6 மாதம்னு கூட சொல்லுவாங்க.
சில பேர் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து சத்தியம் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டேன், மனைவியோடு சேர்வது இல்லை என்று அல்லாவை முன்னிறுத்தி சத்தியமாக்கி ஒரு நீண்ட காலக்கெடுவை போடுறது. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது இதை ஒரு முறைப்படுத்தி ஆகணும். இதை அறவே தடுக்கிறதுக்கு இறைவனுக்கு நாட்டம் இல்லை. இறைவனை இப்படி ஒன்று இருக்கிறத வந்து வரவேற்கிறான். அதே நேரத்தில் வந்து இவன் பாட்டுக்கு அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லி காலமெல்லாம் மனைவியை பேருக்கு மனைவியை வைத்து கொண்டு அவளோட வாழாமல் இருந்தான் என்று சொன்னால் அது பயங்கரமான ஒரு கொடுமையாயிரும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ்னு சொன்னால் அந்த கோபத்துக்கு வடிகால சின்ன அளவுக்கு வடிகாலை வச்சுக்கிறலாமே தவிர பெருசாக வச்சுக்கிற முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு லிமிட் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு கேட்டால் இது 2வது அத்தியாயத்தில் 227வது வசனத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது? லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், தங்கள் மனைவிமாரிடத்தில் ஈலான்னு சொன்னால் அந்த சத்தியம் செய்து அல்லாஹ் மேலே சத்தியம் செய்து நான் சேர மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அப்படி செய்தவர்களுக்கு தரப்புசு அர்பாத்தி அசுகுரின் 4 மாத காலக்கெடு இருக்கிறது. 4 மாதம் தான் லிமிட். காலமெல்லாம் சேர மாட்டேன்னு ஒரு பெண்ணிட்ட மனைவிட்ட சொல்லிட்டான் என்று சொன்னால் அவன் காலமெல்லாம் சேராமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு பெண்ணுடைய உணர்வுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறான்னு சொன்னால் நீ 4 மாதம் வரைக்கும் இருந்துக்கு அதிகபட்சமாக 4 மாதத்துக்குள்ளே நீ சேர்ந்துடணும். இல்லைன்னா விவாகரத்து பண்ணிவிடு. சும்மா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாது என்று சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், தங்கள் மனைவிமார்களை ஈலாண்டு அந்த ஈலாண்டு ஒரு வார்த்தையில் சொன்னால் சுருக்கமாக விளங்கிடு. ஈலாண்டு சொன்னால் அதாவது மனைவியோடு சேர்வதில்லை என்று அல்லாஹ் மேலே சத்தியம் செய்து என்ன செய்கிறது? சபதம் எடுப்பது. இப்படி யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்குதுன்னு கேட்டால் தரப்புசு அர்பாத்தி அசுகுரின் 4 மாத அவகாசம் அவங்களுக்கு உண்டு. ஃபைன் ஃபாவு 4 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து திருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால் ஃபைன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனாக இருக்கிறான். 4 மாதம் சத்தியம் பண்ணிவிட்டீல, 4 மாதம் சத்தியத்தை நீடிக்காத, 3 மாதம் இருக்கும்போது சேர்ந்துக்க, 2 மாதம் இருக்கும்போது சேர்ந்துக்க, அல்லது 4வது மாதம் முடிகிறதுக்கு நாளாவது போய் சேர்ந்துக்க. 4 மாதத்துக்கு மேலே ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி வதைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன இலக்கு வைக்கிறான்னு கேட்டால் அல்லாவை முன்னிறுத்தி நீ சத்தியம் பண்ணி இருந்தாலும் சரி நீ அதை முறிக்கணும். 2 மாதம்னா முறி, 3 மாதத்தில் முறி. அதிகபட்சம் உனக்கு என்ன இலக்கு என்று சொன்னால் அந்த 4வது மாதம் முடிகிறதுக்கு நாளோடு என்ன செஞ்சிடறேன், நான் வந்து ரிட்டர்ன் ஆகிடுறேன், அந்த வாபஸ் வாங்கிறேன்னு வந்துடணும். 10 வருஷத்துக்கு நீ சத்தியம் பண்ணியிருந்தாலும் சரி தான். அப்போ 4 மாதம் தான் கணக்கு, அதிகபட்சம் 4 மாதம். இந்த 4 மாதம் ஆன பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் சத்தியத்தை முறிச்சிடுறான். ஆனால் சத்தியத்தை முறித்து சும்மா போக முடியாது. சத்தியத்தை முறிக்கிறதுக்கு பரிகாரமும் செய்யணும். அதாவது அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் சட்டம் என்ன? இந்த ஈலா விட்டுருங்க, எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்ய மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒன்றை சொல்லிட்டான். சொன்ன பிறகு அந்த சத்தியத்தை முறிக்கிறானா என்னது? எதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அதை செஞ்சிடறான், அல்லது எதை செய்வதாக சொன்னானோ அதை செய்யாமல் இருக்கிறான். அப்போ இந்த சத்தியத்தை முறிக்கிறான். இந்த சத்தியத்தை முறித்தால் மார்க்கத்தில் என்னன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அந்த காலத்தில் அடிமை இருந்தாங்க, இப்போ அடிமை இல்லை, அவன் விட்டுருவோம். அடிமையை விடுதலை செய்யணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் 10 ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? உணவளிக்கணும் அல்லது உடை அளிக்கணும். 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அல்லது உடை அளிக்கணும். அந்த செஞ்சால் இந்த பரிகாரம் ஆயிரும். அல்லது வந்து அதுக்கும் சக்தி இல்லைன்னு சொன்னால் ஒரு 3 நோம்பாவது வைக்க வேண்டும் கடைசி பட்சமாக. அதுக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு 10 ஏழைக்கு சோறு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அவங்க என்ன செய்யணும்? அதை வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டு என்ன செய்யணும்? மனைவி வீட்டு சேரணுங்கிறான்ல. நீ சத்தியம் பண்ணிட்ட 10 வருஷத்துக்கு சேர மாட்டேங்கிற, நீ 10 வருஷம் சேர மாட்டேன்னா 10 வருஷம் அவள் என்ன பண்ணுவா? 5 வருஷத்துக்கு மனைவி வீட்டு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேங்கிற, அல்லாவை கேடயமாக்குற. அவள் 5 வருஷம் அவள் என்ன பண்ணுவா? 1 வருஷம் சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணுற, 1 வருஷம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் பண்ண இயலாது. நீ பண்ணுறதா இருந்தால் 1 மாதம் 2 மாதம் டயத்தை போட்டு பண்ணு. அந்த டைம் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதிகபட்சம் 4 மாதம். 5 மாதம் நீ பண்ணால் கூட என்ன 4 மாதத்தில் முடிச்சிடணும். 50 வருஷம் பண்ணால் கூட 4 மாதத்தில் முடிச்சிடணும். காலக்கெடுவே குறிப்பிடாமல் பண்ணால் கூட 4 மாதத்தில் முடிச்சிடணும். அப்போ 4 மாதம் ஆன உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் 4 மாதம் தாண்டிடக்கூடாது. அப்போ 4வது மாதத்துடைய கடைசி நாளுக்கு முந்தி என்ன செய்யணும்? நான் என் சத்தியத்தை முறித்து கொள்கிறேன், நான் மனைவியோட இல்லறத்தை ஈடுபடுவேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன்ட்டு என்ன செய்யணும்? அதை உடைச்சிடணும். அந்த சத்தியத்தை உடைச்சி மனைவிட்ட போய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சத்தியத்தை முறிச்சாச்சே பரவாயில்லை, முறிச்சது பரிகாரத்தை கொடு,
10 ஏழைக்கு உணவு கொடு, 10 ஏழைக்கு உடைய கொடு, அல்லது வந்து 3 நோன்பை முடியாட்டி அதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் 3 நோன்பை வை அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், அதை கட்டளையிடுறான். சரி 4 மாதத்துக்கு அப்புறம் அப்படி நீடிச்சேன்னு வை, அதை விட முடியாது. ஒயின் அசமுத் தலாக், நீ தலாக்கை உறுதி செய்தால் ஃபைன் அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்ல அதையும் கேட்டுக்கிட்டு அறிந்து கொண்டிருக்கிறான். அப்போ 4 மாதத்துக்கு மேலே தாண்டினா இவன் விவாகரத்து முடிவை எடுத்தாண்டு எடுத்துக்கொள்வோம். அப்போ நீ விவாகரத்து பண்ணுற அப்படி தானே. அப்போ நீ வந்து அவளை வாழவும் மாட்டேன், நீ 10 வருஷத்துக்கு சேர மாட்டேன்னு கொடுமைப்படுத்தவும் செய்வியா? அப்போ என்ன செய்ய, 4 மாதம் வரைக்கும் உன் அவகாசம் 10 இப்படி தாங்க நீடிப்பியா? அப்படி நீடிக்க விட மாட்டோம். நீடிக்க விட்டா என்ன செய்ய, அவள் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு நீ தடையாக இருப்ப, நீனு வாழ மாட்டேன், அவள் இன்னொரு வாழ்க்கையை தேடுவதற்கு நீ தடையாக இருப்பியா? அப்படிங்கிறக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 4 மாதம் தாண்ட போய் அசமுத் தலாக் ஒரு முடிவு எடுத்துடணும். 4 மாதத்துக்கு பிறகு சேரணும், இல்லைன்னா விவாகரத்து செய்யணும். ரெண்டில் என்ன சொல்கிற, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் அந்த விளையாடக்கூடாது, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கிறது இருக்க அந்த பெண்கள் அப்படி நீ வைக்க முடியாது. நீ சேரியா சேரலையா என்று கேட்கணும். இல்லை நான் சேர்ந்துக்கிறேன், கஃபாரா கொடுத்து சேர்ந்துக்க, பரிகாரம் செஞ்சு சேர்ந்துக்க. இல்லை முடியாது, அப்போ ரத்து பண்ணிட்டு போ, உன் புடியில் வச்சுக்கிட்டு இருக்காதே, அவ்வளோதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க, விவாகரத்து பண்ணி அதுக்கு என்ன மார்க்கத்தில் இழப்பீடு கொடுக்கணும் அந்த இழப்பீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போடான்னு அனுப்பி விட்டுற வேண்டியது. அப்போ இதில் ஃபைன் அசமுத் தலாக்கு தான் என்று அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபைன் அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்ல அதையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அறிந்தவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறான். அதுக்காக இந்த முடிவு தப்பாக இருந்தால் அல்ல பார்த்து பயந்துக்க. 4 மாதத்துக்கு பிறகு நீ வந்து அநியாயமான முறையில் ஒரு பெண்ணை விவாகரத்து செஞ்சேன்னு வையே, அல்லாஹ் சமீஉன், அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான், அலீமுன் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீ பயந்து கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறான். அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் நம்ம விளங்குகிறோம், ஒரு பெண்ணோடு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறான், சந்தர்ப்பம் இல்லை, அந்த மாதிரியாக ஒரு விஷயத்துக்கு வேறு வேணுமென்று அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் 4 மாதத்துக்கு மேலே சேர மாட்டேன்னு சொன்னால் அது முடியாது. அதில் என்ன நம்ம விளங்குகிறோம், ஒரு 4 மாத அளவுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு பொறுத்து கொள்றக்கூடிய ஒரு கடமை இருக்குது. 4 மாதம் தாண்டிடுச்சின்னு சொன்னால் இவன் என்னோட வாழ்க்கையை நடத்த மாட்டேங்கிறான், 1 மாதம் நடத்தலைன்னா பிரிஞ்சு ஓடிடக்கூடாது, 2 மாதத்துக்காக ஓடிடக்கூடாது, 4 மாதத்துக்கு மேலே ஓடினா தான் 4 மாதம் அல்ல ஒரு லிமிட் பண்ணுறான்ல. பெண்களோட மனைவியோடு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணினால் 4வது மாதத்தில் சேர்ந்து கொள்ளணுங்கிற அல்ல தன் மீது செஞ்சு சத்தியத்தை தூக்கி போட சொல்லி போகிறான். என் மேலே சத்தியம் பண்ணலாம், அது தூக்கி ஒரு முறமாக போடு, நீ அவளோட வாழ்க்கை நடத்து அப்படின்னு அல்ல அந்த அளவுக்கு வர்றான்னு சொன்னால், அப்போ இந்த 4 மாதத்துக்கு மேலே போணுச்சுன்னா ஒரு பெண் என்ன செய்யலாம், எனக்கு வந்து வாழ்க்கை இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவள் கிளைம் பண்ணலாம் ஹுலாவுக்கு, அதாவது கணவன் என்னோட வாழ மாட்டேங்கிறான் என்று அவள் ஹுலா. இதிலேருந்து இது நேரடியாக ஈலாவுடைய சட்டமாக இருந்தாலும் இதில் இந்த பெண்களுடைய உணர்வும் அதில் வந்து அடங்கி இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு ஒரு பெண்ணை இந்த மாதிரி பிரித்து வைக்கலாம், அதாவது தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கலாம் என்கிற விஷயம் அதற்குள்ளே அடங்கி இருக்குது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 4 மாதம் போடுறானா. இந்த அடிப்படையை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கணவன் காணாமல் போயிட்டான், காணாமல் போனவுடனே 1 வருஷத்துக்கு அவள் 4 மாதத்துக்கு பிறகு என்ன செய்யலாம், அவள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியலை, இருந்தாண்டா தகவல் வந்திருக்கும், 4 மாதம் ஆச்சு, இதுக்கு பிறகு எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லி 4 மாதம் முடிஞ்சவுடனே அவள் கிளைம் பண்ணலாம். 4 மாதம் முடிஞ்சவுடனே என்ன செய்யலாம், இங்கே போனாலும் தெரியலை, எனக்கு வாழ்க்கை வேணும், எனக்கு அவள் ரத்து பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். அல்லது அவளுக்கு விருப்பம் இருந்துச்சின்னு சொன்னால் இல்லை ஒன்று 1 வருஷம் பார்ப்போம், ஒரு 2 வருஷம் பார்ப்போம், அது அவரவர்கள் முடிவெடுக்கிற விஷயம். ஒரு ஆளுடைய உணர்வுக்கு அடுத்தவர் முடிவெடுக்க முடியாது. அந்த பெண்ணுடைய உணர்வு எந்த மாதிரி இருக்கிறதோ அந்த உணர்வுக்கு தக்கவாறு அவங்க என்ன செய்யலாம், அவங்க விரும்புகிற காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க இனிமேல் நான் எதிர்பார்த்துருக்க தயாராக இல்லை, எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அவர் வந்தாலும் எனக்கு வேணாம், வராட்டாலும் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு விஷயத்தை முடிங்க என்று சொல்லி ஜமாத்து மூலமாக என்ன செய்யணும், அந்த ஹுலா என்கிற அடிப்படையில் பிரிஞ்சிக்கிறன்னு அந்த மகரை வந்து ஜமாத்தில் பெண்டிங்காக ஒப்படைச்சிடணும். அவன் திருப்பி வந்தால் கொடுக்கணும்ல, நாளைக்கு உசுரோட வந்துட்டான்னு சொன்னால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முடித்து விட்டு பெண்கள் வந்து காணாமல் போயிட்டாங்கிறதுக்காக வேண்டி எப்படி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் உலகத்தில் வாழ்வீங்க, பாதுகாப்பு இல்லாமல், அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அரவணைப்பு இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் அப்போ அடுத்தவரை கையாந்திக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற பெண்களை வந்து சில ஆண்கள் வந்து தப்பாக பயன்படுத்துறதுக்கு மிஸ்யூஸ் பண்ண விரும்புவார்கள். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் என்ன செய்யணும், தனக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு பெண்ணை தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஒரு இந்த ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 2வது அத்தியாயத்தில் 227வது வசனத்தில் ஈலா என்கிற விஷயமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அதில் அந்த பெண்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலக்கெடு அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அதையும் விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக வந்து